உயிர் வாழ்கின்றனர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் முதல்வரும்
இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதலும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகில் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்கிறீர்களும் என்று வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். பாஸ்கா திருவிழாவுக்கு பிறகு கடந்த 3 வாரமாக மிகப்பெரிய பெருவிழாக்களை 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டாடி வருகிறோம். சென்ற வாரத்திற்கு முதல் வாரம் நமது பள்ளியில் நமது பொங்கு திருவிழாவை கொண்டாடிய நாளில் பெந்தெகோஸ்தே திருவிழா, தூய ஆவியானவருடைய திருவிழாவை கொண்டாடி வேண்டும். சென்ற வாரத்தில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை கடவுள் ஒருவர் அவர் 3 ஆண்டுகளாக இருக்கிறார் என்ற அந்த மிகப்பெரிய விழாவை கொண்டாடி ஆண்டவரை ஒதுக்கி வேண்டும். இன்றைய நாளில் அணையார் திருவிழாவை, கத்தோலிக்க திருவிழாவை, நற்கருணை விழாவை கொண்டாடுகிறார். நம் ஆண்டவர் இயேசுவுடைய தூய்மைக்கு புனித உடலையும் புனித இரத்தத்தையும் கொண்டாடி ஆர்ப்பரித்து கடவுளை உணர்த்தி கொள்கிறார். இந்த 30 விழாக்களுமே மிக அருமையான விழாக்கள், மிக சிறப்பான விழாக்கள், அழுத்தமுள்ள விழாக்கள். நமது மனிதர்களில் நமது விசுவாசத்தினுடைய கோட்பாடுகளில் அத்தனை காரியங்களும் அடங்கி போயிருக்கின்றவர்களாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த நற்கருணை விழா நம் ஆண்டவர் இயேசுவுடைய தூய்மையிலிருந்து புனித திருவுடலையும் புனித திரு இரத்தத்தையும் கொண்டாடி ஆர்ப்பரிக்கிறோம். இன்றைய வாசகங்கள் எல்லாம் ஒரு சிறப்பான வாசகங்கள். இந்த வாசகங்களிலிருந்து ஒரு சில மைய கருத்துக்களை மட்டும் சொல்ல உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். உணவு 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 உணவு, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, அதுதான் முதல் கருத்து. உணவின்றி மனிதன் வாழ முடியாது. எல்லா மனிதருக்கும் உணவு தேவை. இந்த உணவை கடவுள் என்ன செய்திருக்கிறார்? நமக்காக பூமியில் இருந்து வரவிருக்கிறார். அத்தனை இயற்கையில் இருந்து வரக்கூடியவதான், பூமியில் இருந்து வரக்கூடியவதான் அத்தனை உணவு. நாம் கொண்டிருக்கிற அத்தனை உணவு. அப்படி இந்த உணவை கொண்டு வாழ வேண்டும். அந்த உணவு உண்ணுவதற்கு, உணவை உண்ணுவதற்கு பசி தேவை.
எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்த உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உன் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவரை மாறுவதாக அவர் படித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். காட்டி கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒன்றவே இரவு விருந்தையருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Yeah.